ஏழு வருஷத்துல 21 கோல்டு மெடல். சத்தமில்லாமல் சாதிக்கும் பள்ளி மாணவன். தேசிய கேரம் சாம்பியன் வீரரின் சாகச பயணம். ஜூனியர் தேசிய கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்று விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 16 வயது மாணவன் சாதனை புரிந்துள்ளார். என் பேர் வி பவன்குமார். சேக்ரட் ஹார்ட் கான்வென்ட் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இப்போ கடந்த மாதம் நடந்த மத்திய பிரதேஷில் நேஷ்னல் கேரம் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணி டீம் சாம்பியன்ஷிப்பில் வின்னரும் இண்டிவிஜுவல்ஸ் கேட்டகரியிலையும் வின்னர் அடிச்சுட்டு வந்திருக்கேன். நான் முதல்ல கேரம் போர்டு ஆட கற்றுக்கந்து மாஸ்டர் இளஞ்செழியனால் அப்புறம் மாஸ்டர் கோபியானாவால், அவங்க 2 பேர் தான் என்னை உருவாக்குனாங்க. 5th ஸ்டாண்டர்டில் இருந்து நான் கேரம் கிளாஸ் போகிறேன். முதல்ல எங்கள் அண்ணன் 6th கேரம் கிளாஸ் போயிட்டு இருந்தார். அவரை பார்த்து நான் வேடிக்கை பார்த்து தான் கேரம் போர்டு ஆட கற்றுக்கினேன். வீட்டில் எனக்கும் சப்போர்ட் அதிகமாக தந்தாங்க. நீனும் கேரம் போர்டு விளாடு, ஒன்னாலையும் முடியும் அப்படின்னதுனால நானும் கேரம் கிளாஸ் போய் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தது மாஸ்டர் இளஞ்செழியன். அவர் தான், நீ ஒழுங்காக விளாண்டனா நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் போய் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்க்கும் உனக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் பெருமை சேர்க்க முடியும் சொன்னார். அப்போ தான் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது, நாமளும் விளாட முடியும், நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். தோக்கலாம், ஆனால் எல்லார் வாட்டியும் தோப்பன் நீ நினைக்காத, உன்னை நம்பி அதிக பேர் இருக்காங்க, அந்த நம்பிக்கை உன் மேலே வைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் இன்னி வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் கூட தோத்ததில்லை. கடந்த 6 வருஷமாக நான் ஃபஸ்ட்டு தான் அடிச்சுன்னு இருக்கேன் டிஸ்ட்ரிக்டில். டெய்லி காலையில் 5 மணிக்கு கோபி அண்ணான்றவங்க எனக்கு காலையில் வந்து டெய்லி சொல்லி தருவாங்க. அவங்களோட சப்போர்ட்னால தான் நான் வின் பண்ணுறேன். மார்னிங் 5 to 7 டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்கூலில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுச்சு. டெய்லி 4:30 to 7:30 ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஸ்கூலில். அதை முடிச்சுட்டு வந்து தான் வீட்டில் ஸ்டடீஸ் அப்புறம் டியூஷன் அந்தமாரி ஒர்க் நான் முடிப்பேன். அதுக்கப்புறம் தான் தூங்கணும். அதேமாரி அடுத்த நாள் திரும்பி காலைல டெய்லி இதே மாதிரி தான் நாள் போவோம். நான் கேரம் போர்டுக்குள்ளே உட்காந்த உடனே என்னோட தாட் அண்ட் மைண்ட் செட் இந்த 4 ஃப்ரேம் தவிர வேறு எங்கேயுமே போகாது. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. படிப்புக்கும் நான் அதே மெத்தட் யூஸ் பண்ணதுனால தான் என் ஸ்டடீஸ்க்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணேன். எக்ஸாம் மண்டே இருந்தாலும் சண்டே அன்றைக்கி நான் ஃபுல் டே ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கு வந்து மாறன் சார் சென்னையிலேருந்து டெய்லி சாட்டர்டே சண்டே ஆனால் விழுப்புரம் வந்து எங்களுக்கு சொல்லி தருவார். வீக்லி 2 or once. அதே மாதிரி ஸ்டேட் மேட்ச் நேஷ்னல் மேட்ச் அப்படின்னா மாறன் சார் எங்களுக்காக கேம்புக்காக 1 week அந்தமாரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக வந்து சொல்லி தருவார். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போ வரைக்கும் எனக்கு. ஜெயிச்சதுக்கு இங்கே இருந்த எல்லாரோட சப்போர்ட்டால் தான் நான் இவ்வளோ தூரம் ஜெயிச்சு நேஷ்னலுக்கு வந்திருக்கேன். நான் இங்கேயோட ஸ்டாப் பண்ணாமல் இன்டர்நேஷ்னலில் போய் கண்டிப்பாக ஜெயிச்சு என் கோச்சுக்கும் என் பேரண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெருமை சேர்த்து தருவேன். அதில் நான் உறுதியாக இருக்கேன். இதுக்கான ப்ராக்டிஸை நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆட் பண்ணி கேரம் போர்டில் உட்காந்து 10 hours 12 hours 12 hours 14 hours என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த இன்டர்நேஷ்னல் ஜெயிச்சு ஆகணுன்றது என்னோட பெரிய ஆசை. ஜெயிப்பேன் கண்டிப்பாக. இந்த தருணத்தில் எங்கள் ஸ்கூல் HM டாக்டர் சிஸ்டம் மங்களம்க்கும் பிடி டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்தியாவிலே 20 போர்ட்ஸ் கொடுத்து கேரம் போர்ட் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்த ஒரே ஸ்கூல் எங்கள் ஸ்கூலாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்தமாரி சப்போர்ட் கொடுத்ததுனால தான் நான் இவ்வளோ மேலே வந்துட்டு இருக்கேன். தேங்க்யூ சிஸ்டர். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செலக்ட் பண்ணி ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்ச விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷனுக்கும், ஸ்டேட் லெவலில் செலக்ட் பண்ணி நேஷ்னலுக்கு அனுப்பிச்ச தமிழ்நாடு கேரம் அசோசியேஷனுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.